இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு கருவேப்பிலை துவையல்ப்பா. நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து தயிர் சோறு, ரச சோறு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு கருவேப்பிலை துவையல். தேங்காய், மிளகா, உப்பு. கருவேப்பிலை தீந்துருச்சா அரைக்கிறதுக்கு? சரிங்களா? கருவேப்பிலை இல்லாமலே கருவேப்பிலை துவையல் அரைக்க போறோம். என்ன பண்றதுன்றத பார்த்தோம்னா, இப்ப வந்து தேங்காய் கொஞ்சமா, இது சின்ன ஜாருன்றதுனால ஒரு மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். உப்பு இதை அப்படியே குறக்குறன்னு ஓட்டிடலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது பாத்தீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி எப்படி பண்றதுன்றத வீடியோ போட்டிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். சூப்பரா கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நல்லா அப்படியே ஒரு மாதிரி குறன்னு சூப்பரா இருக்கு. சாப்பிடும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பொடி மட்டும் இல்ல, கருவேப்பிலை பொடி, முருங்கை பொடி, எள்ளு பொடி எல்லாமே இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணலாம்.